ஆனந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 15ஆம் தேதி 3வது மாதம் 2019ஆம் ஆண்டு பங்குனி மாதம் முதல் நாள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனியில் கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் இரத்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். விரயங்கள் அதிகமாக காணப்படுவதனால் அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். துர்கை வழிபாடு இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தி தரும் என்பதை மேஷ ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்வது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் தரும். அதே சமயம் சுபவிரயத்திற்கு உண்டான நல்ல செய்திகள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்கள் இந்த பங்குனி மாதத்தில் கண்டிப்பாக குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பத்துக்கு சிலர் ஆட்படுத்துவார்கள். அந்த விஷயத்தில் அதிக கவனம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும் தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மன அழுத்தம் இல்லாமல் உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம். வேர்வை வழிந்தோட உடற்பயிற்சி செய்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். கண்டிப்பாக முருகர் வழிபாடு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனியில் பல விதத்தில் பாதுகாப்பை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பங்குனி மாதத்தில் நிச்சயமாக தொழில் அமைப்பில் ஒரு விதமான ஏற்றம் அனுகூலங்கள் கௌரவங்கள் ஏற்படும். உத்தியோகம் தொழில் அமைப்பு அரசியல்வாதிகள் படைப்பாளிகளுக்கு இந்த பங்குனியில் நிச்சயமாக ஒரு நல்ல திருப்பங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மன சஞ்சலங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் குடும்பத்தை விட்டு தொலை தூரத்தில் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம். சுபகாரியத்திற்கு உண்டான தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு டக்கு என்ற சுபவிரயத்திற்கு உண்டான நல்ல செய்தி காணப்பட்டாலும் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடை ஆரம்பத்திலிருந்து கொள்வது பங்குனி மாதம் முழுவதும் அதை ஏற்படுத்தி கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கடக ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவு தாய் வழி உறவு அவர்களுடைய தேக ஆரோக்கியம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள் காணப்படும். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் முதுகு தண்டுவடத்தில் முகத்தில் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பு புது தொழில் அமைப்புக்கு உண்டான உத்தரவாதங்கள் தொலைதூர பயணங்கள் அரசமைப்பில் மிகப்பெரிய கௌரவங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு உண்டான தடைகள் சகல விதத்தில் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக உத்தியோகம் மற்ற விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் என்றாலும் மகான்கள் வழிபாடு சகல விதத்தில் கடகத்திற்கு பாதுகாப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நிச்சயமாக நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள் தலைவலி விஷயத்தில் சிறிது பிபி இரத்த கொதிப்பாளிகள் மிக மிக கவனமாக இருப்பது சிம்மத்திற்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அனுமனை வழிபாடு செய்வதும் அனுமனை சரணாகதி அடைவதும் பல விதத்தில் யோக பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். எல்லா விதத்திலும் தேவையில்லாத சட்ட சிக்கல் இல்லாமல் பாதுகாத்து கொள்வதும் பொறுமையாக இருப்பதும் பல விதத்தில் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். மாதம் முழுவதும் குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை. இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள் ஹார்மோன் குறைபாடு உள்ள கன்னியா ராசிக்காரர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது பல விதத்தில் நன்மை அனுகூலங்களை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் தொழில் அமைப்பில் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும் பல விதத்தில் நன்மைகள். திங்கட்கிழமை தோறும் சிவன் தாயார் வழிபாடு சகல விதத்தில் உங்களை பாதுகாப்பை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் தன்னம்பிக்கை பயணங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தையும்
உள்ளூர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகம், தொழில் அமைப்பில் அந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைந்து மிகப்பெரிய கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருவதற்கு தயாராகி கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள். அதே சமயம் இரத்த கொதிப்பாளர்கள், சர்க்கரை நோயாளிகள், இரத்தத்தில் கழிவுகள் பல இடத்தில் உபத்திரம் உள்ளவர்கள் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். முடிந்த அளவுக்கு தாயார் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம். அது மகாலட்சுமியாக இருக்கட்டும், பார்வதியாக இருக்கட்டும், அந்த விதத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வயிற்றில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள், வயிற்றில் உள்ள உறுப்புகள், கர்ப்பஸ்திரிகள், பிள்ளைகள் விஷயத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிள்ளைகளுடைய வண்டி வாகனங்கள், பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். அபிராமி அந்தாதில் இருக்கிற 40வது பாடலை ஜபிப்பது இந்த பங்குனி மாதத்தில் உங்கள் பாதுகாப்பை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சிவன் பார்வதி முருகர் வழிபாடு மிக மிக கணபதி சிவன் பார்வதி முருகர் வழிபாடு மிக மிக நன்மையும் அனுகூலத்தையும் இந்த பங்குனி மாதம் முழுவதும் ஏற்படுத்தி தரும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக இடது பகுதியில் ஏற்கனவே இரத்த கொழுப்பு இருப்பவர்கள், படபடப்பு உள்ளவர்கள், பிபி போன்ற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஏற்கனவே நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் உள்ள தனுசு ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை. கண்டிப்பாக வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சி அதிக முக்கியத்துவம். குழப்பத்தை தவிர்த்து கொள்வதும், அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் தேவையில்லாத மூக்கை நுழைக்காமல் இருப்பதும், குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள் மற்றவர்கள் கூறுவதை தயவு செய்து கேட்பதும் அவர்களுடைய தேக ஆரோக்கியம் சிலருக்கு மனதை வருத்தத்தை ஏற்படுத்தலாம். அதே சமயம் உங்களுக்கு கீழே பாதத்தில் உள்ள உறுப்புகள் மிக மிக முக்கியம். அடிவயிற்றில் கழிவுகள், மூட்டுக்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை. கண்டிப்பாக நரசிம்மர் வழிபாடு சகல விதத்தில் உங்களை பாதுகாப்பை ஏற்படுத்தி தரும் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஏற்றத்தை பெற்று தரக்கூடிய பங்குனி மாதம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். சுபகாரியங்கள், சுப விஷயங்கள்லாம் இப்பொழுது செய்யக்கூடாது, அப்பொழுது செய்யக்கூடாது என்ற குழப்பம் இல்லாமல் டக்கு டக்கு என்ற அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நேர கட்டத்தில் சுபவிரயத்திற்கு தயாராகி கொள்வதும், கடன் பெற்றாலும் அது சுபவிரயம் என்பதனால் சந்தோஷமாக பெறுவதும், உள்ளூர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள் நன்மையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான அமைப்பு காணப்படுகிறது. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், வயிற்று உள்ள உறுப்புகள் விஷயத்தில் சிறிது கவனம். கர்ப்பிணிகள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலகட்டம். பள்ளி கொண்ட பெருமாளை வழிபாடு பண்ணுவது சகல விதத்தில் பாதுகாப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் வார்த்தைகள் விஷயத்தில் மிக கவனம். காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு, சைனஸ் போன்ற உபத்திரங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். வெயில் காலத்தில் என்ன செல்வி சொல்கிறாரே என்றாலும் அந்த கிரகங்கள் இந்த வெயில் காலமெல்லாம் பார்க்காது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை, உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது சட்டசக்கள் வரை கொண்டு சென்று விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுப செய்திகள், வண்டி வாகன மாற்றங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், புது வீடு வாங்குவது, விற்பது போன்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது கௌரவம், அனுகூலங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். குடும்பத்தில் சுபவரவுகளுக்கு உண்டான அனுகூலமான அமைப்பு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கிற புதனுக்கு பசுனை தீபம் ஏற்றுவதுடன் பெருமாள் தாயார் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் இருக்கிற கோயிலுக்கு பசுனை கொடுப்பது பல விதத்தில் பாதுகாப்பை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக வார்த்தைகளில் மிக மிக கவனமாக எல்லா விஷயத்திலும் ஒருவித எச்சரிக்கை. குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் மொத்த சிக்கலை ஏற்படுத்தி விடலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் உள்ளவர்கள் மிக மிக கவனமாக கண்களை ஒரு முறை முழு பரிசோதனை செய்து கொள்வது இந்த பங்குனி காலத்தில் நன்மையை ஏற்படுத்தி தரும். சட்டத்திற்கு விரோத காரியங்களில் ஈடுபடாமல் சட்டத்திற்கு புறமானவர்கள் நல்லல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வதும், சட்ட உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தனிப்பட்ட முறையில் மேலதிகாரிகள் உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.